புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 தொடக்கம் 12. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலைமேல் ஏறி அமர அவருடைய சீடர் அவர்களே வந்தனர். அவர் திருமாலிமிருந்து கற்பித்தவை: ஏழியரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்ளுவர். நீதியை நாட்டும் வேட்கை கொண்டோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாத பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பொதுக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருச்சபை நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறது. அதாவது, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே புனிதராக மாற முடியும், நானும் என்னுடைய வாழ்க்கையிலே புனிதராக மாற முடியும். அப்படி புனிதராக வாழ்வதற்கு என்ன வழி என்பதைத்தான் இன்றைய ஞாயிறு எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு ஒரு அழகான அப்போஸ்தலிக திருமடலை வரைந்தார். அந்த திருமடலுடைய பெயர் கௌடேத்தே எட் எக்ஸுல்தாத்தே, அகமகிழ்ந்து அக்களியுங்கள். அழகான ஒரு தலைப்பு. இந்த திருமடலில் அவர் சொல்ல வருகின்ற விடயங்கள் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல அற்புதங்களை எல்லாம் செய்து பெரும் சாகசங்களை எல்லாம் செய்து பெரும் புனிதர்களாக இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். உதாரணமாக புனித அந்தோனியார், அவர் நாங்கள் கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர் வாழ்ந்த பொழுதும் புதுமை செய்து கொண்டு போனார், இறந்த பொழுதும் செய்தார், மரித்த பிற்பாடு அடக்கம் செய்யப்பட்ட பொழுதும் செய்தார். இன்றும் அவர் பல புதுமைகளை செய்து கொண்டார். அவர் ஒரு மிக பெரிய புனிதராக இருக்கின்றார். அவருடைய புதுமைகள் மக்களால் ஆச்சரியத்தோடு நோக்கப்படுகின்றன. அப்படியான புனிதர்களும் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், சாதாரண புனிதர்கள், மிடில் கிளாஸ் சயின்ஸ். அந்த சாதாரண மிடில் கிளாஸ் சயின்ஸ் யார் என்றால், அப்படி நாங்கள் யோசிக்கிற பொழுது உன்னுடைய அம்மாவும் ஒரு புனிதராக இருக்கலாம், உன்னுடைய அப்பாவும் ஒரு புனிதராக இருக்கலாம், உன்னுடைய பக்கத்திலே வீட்டு வசிக்கிறவர் கூட ஒரு புனிதராக இருக்கலாம். ஏனென்றால் புனிதராக நாங்கள் வாழ்வதற்கு சாகசங்கள் புதுமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு என்ன வழி என்பதைத்தான் இன்றைய வாசகங்களோடு ஒப்பிட்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த மலப்பொழிவை வாழ்வதுதான் புனிதத்துவத்துக்கான வழி. சாதாரண வாழ்க்கையை பிரமாணிக்கத்தோடு வாழ்வதுதான் இந்த புனிதத்துவத்துக்கான வழியாக இருக்கிறது. இந்த எளிமையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதுதான், நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்வதுதான் புனிதத்துவத்தை அடைவதற்கான ஒரு வழி என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திருமடலிலே மிக அழகான முறையிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த திருமடலை வாசித்து கொண்டு போகிற பொழுது ஒரு கட்டத்திலே ஒரு சிறிய சம்பவத்தை அவர் நமக்கு தருகிறார். வழமையில் ஒரு சம்பவத்தை ஒரு பொழுதும் திருத்தந்தையர்கள் இந்த திருமடல்களிலே குறிப்பிடுவது குறைவு. ஏனென்றால் திருமடல்கள் என்பது அகாடமிக், அதாவது மிக ஆராய்ச்சிகளோடு இறையியலாளர்களை கொண்டு அவர்களுடைய சிந்தனைகளோடு திருத்தந்தை எழுதுவதுதான் இந்த திருமடல்கள். ஆனால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் ஒரு சிறிய சம்பவத்தை குறிப்பிடுகிறார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு. அவர் சொல்லுகிறார், ஒரு தாய் புனிதத்துவத்தை எப்படி அடைகிறார் என்பதற்கு ஒரு எளிய வழி. இந்த தாய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகிறாள். வெளியே ரோட்டாலே போய் கொண்டிருக்கிற பொழுது அங்கே இன்னொரு பெண்ணை அவர் சந்திக்கிறார். அப்பொழுது அவர் கதைக்க துவங்குகிறார்கள். வளமையில் இப்படி கதைச்சு கொண்டு போய்க்க என்ன நடக்குமென்றால், ஒரு 3ஆம் ஆளை பற்றி நாங்கள் கதைக்க துவங்குவோம். அதான் கொசிப் என்று சொல்லுகிறோம்.
மற்றவர்களை பற்றி நாங்கள் கதைச்சு கொண்டு போகிறது, அதை விட சந்தோஷம் இந்த உலகத்திலே ஒன்றும் இருக்க முடியாது. அப்போ இந்த பெண், அவர் சந்தித்த பெண் 3வது ஆளை அவர் பற்றி பேசுகிற பொழுது இந்த தாய் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் இதை பற்றி கதைக்கப் போவதில்லை, இது எனக்கு தேவையில்லாத விடயம், மற்றவருடைய பெயரை நான் கெடுக்கக்கூடாது என்று நினைத்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அங்கே வைக்கிற பொழுது அந்த திருத்தந்தை சொல்கிறார், அவர் முதலாவது நிலை, புனிதத்துவத்தினுடைய முதலாவது நிலையை அடைந்து விட்டார். She has achieved the first stages of holiness. அதுக்கு அடுத்து குறிப்பிடுகிறார், அந்த தாய் தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து, ஒரு தாயினுடைய வாழ்க்கை ஒரு கடினமானது, கடினமாகத்தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறார். அப்போ நாள் முழுக்க எல்லா வேலையையும் செய்து களைச்சு போனேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து இருக்க போகிற பொழுது அந்த மகள் வந்து தன்னுடைய படிப்பை பற்றியது, தன்னுடைய விசுவாசத்தை பற்றியது, பல விடயங்களை பற்றி பேசுகிறார். அப்பொழுது இந்த தாய் சினம் கொள்ளாமல், கோபம் கொள்ளாமல், அமைதியோடும் பொறுமையோடும் அந்த பிள்ளையோடு அந்த நேரம், அந்த பிள்ளை எதிர்பார்க்கிற நேரங்களை எல்லாம் செலவழித்தார் என்றால் அவர் புனிதத்துவத்தினுடைய 2வது நிலைக்கு போய்விட்டார். She has achieved the second stage of holiness. அதே தாய் மீண்டும் வெளியிலே போகிற பொழுது அங்கே தெருவிலே ஒரு ஏழையை சந்திக்கிறார். அந்த ஏழையை சந்தித்த உடனே அவருக்குள்ளே ஒரு ஆழமான இரக்கமும் அன்பும் பாசமும் பொங்கி எழுகிறது. அந்த ஏழையோடு சென்று நேரம் செலவழித்து அந்த ஏழைக்கு சில உதவிகளை செய்துவிட்டு போகிற பொழுது அந்த தாய் புனிதத்துவத்தினுடைய அந்த உச்ச நிலையை அடைந்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த தாய் செய்ததெல்லாம் சாதாரண செயற்பாடுகள், இது சாகசங்கள் அல்ல, பெரும் பெரும் அற்புதங்கள் அல்ல. அதாவது புனித அந்தோனியாருக்கு சொல்லப்பட்டது, இனிமேலுக்கு நீர் 3 புதுமைகளால் செய்ய முடியும், எதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட பொழுது ஒரு நாள் அவர் வெளியில் போகிற பொழுது மேலே ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு விழுந்து கொண்டிருக்கிறார். அப்போ உடனே அவரை காப்பாற்றணும்னு ஆசை, உடனடியாக அவர் அப்படியே கையை வச்சு அங்கே அந்த கட்டிடத்தில் அரைவாசல் நிப்பாட்டி போட்டு அவர் சுப்பீரியட்டோடி போய் இவரை கீழே அமைதியாக இறக்குற ஒரு புதுமையை செய்ய முடியுமான்னு சுப்பீரியட்டை கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ 4வது புதுமையும் செய்து போட்டீன்னு சொல்கிறார். அப்படியான பெரும் சாகசங்களை செய்த புனிதர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தாய் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. இந்த தாய் என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை பிரமாணிக்கமாக வாழுகிறார், கிறிஸ்தவ தத்துவத்தின்படி வாழுகிறார், கிறிஸ்தவ போதனையின்படி வாழுகிறார். முதலாவது, அவர் மற்றவருடைய பெயரை கெடுக்கவில்லை. 2வது, நான் பெற்ற பிள்ளைக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த பிள்ளையினுடைய அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு செயற்படுகிறார். 3வது, வெளியிலே போகிற பொழுது ஒரு இரக்கத்தோடு செயற்படுகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாகசங்களை செய்கிற வாழ்வு அல்ல, மாறாக சாதாரணமாக எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸுடைய எளிமையான வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுதே அவர் தன்னுடைய வாழ்வினூடாக அதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 1 தொடக்கம் 12. இந்த திருவிவிலியத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது மலைப்பொழிவு என்று சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் இந்த 12 வசனங்கள் நாங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வசனங்களாக இருக்கின்றன. மலைப்பொழிவு, அதிலே பேறு பலன்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்கள் யார்? பேறு பெற்றவர்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக வாழுகிறவர்கள், இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுகிறவர்கள், இந்த உலகப் போக்கினான மகிழ்ச்சிகள் அல்ல, கடவுளோடு இணைந்து அகமகிழ்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள். who are the blessed? யார் இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்கள் என்று சிந்திக்கிற பொழுது இயேசு 8 பேறு பலன்களை சொல்லுகிறார். இந்த 8 பேறு பலன்களை நாங்கள் வாழ முடியும் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு கிழமையில் 7 நாட்கள் இருக்கிறது, இங்கே 8 பேறு பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு பேறு பலன்களை வாழ்ந்தால் கூட நாங்களும் புனிதர்களாகலாம், நீங்களும் புனிதர்களாகலாம். ஆகவே இந்த 8 பேறு பலன்களை பார்க்கிற பொழுது, 7 எண்ணில் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருறுவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். இதை நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த 8ஐயும் எங்களால் வாழ முடியும் என்றால் இதை வாழுகிற பொழுது அங்காலே ஒரு பேறு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், முதலாவதாக
ஏழியன் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. தேர்ஸ் அ corresponding blessing. அதாவது ஒரு பெருபேற்றை நாங்கள் வாழுகிற பொழுது அதுக்கு அடுத்ததாக ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிறது. இந்த 8ஐயும் நாங்கள் ஒரு மறையுறையிலே விளங்கப்படுத்த முடியாது, அதுக்குரிய நேரம் இல்லை. ஆனால் இந்த 8ம் வாழப்பட வேண்டும். உதாரணமாக ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏழியர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழைகள் என்றால் யார்? கடவுளே நம்பி என்று வாழுகிறவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய அறிவினால் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. நான் எவ்வளவு படித்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே பேறு பெற்றவனாக நான் வாழ முடியாது. அல்லது போல என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுய முயற்சியினாலே என்னை நான் மீட்கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் தான் எல்லாம், அவரிலே தான் நான் இயங்குகிறேன், அவரிலே தான் வாழுகிறேன், அவரிலே தான் எல்லாம் இருக்கிறது என்று யார் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தஞ்சம் என்று வாழுகிறார்களோ அவர்கள்தான் ஏழியன் உள்ளத்தோர், அவர்களுடையதான் விண்ணரசு. இதுபோல ஒவ்வொன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கௌடாத்தி எக்ஸ்தாத்தி என்ற திருமடலில் நாங்கள் வாச்சம் என்றால் இந்த 8 பேர் பலன்களையும் அக்குவேறு ஆணிவேறாக திருத்தந்தை நமக்கு தருகிறார். ஒவ்வொன்றையும் மிக மிக அழகாக நமக்கு தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பெருபேறுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த பெருகேற வாழுகிறவர்கள் எளிமையான மக்களாக தான் இருப்பார். அவர்களெல்லாம் பெரிய பெரிய உலகத்தில் பெரியவர்களாக இருக்க மாட்டார்கள், எளிமையானவர்கள். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, செப்பனியா இறைவாக்கினுடைய அந்த வாசகத்தில் இந்த மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போவார்கள், ஆனால் ஏழை எளியோரை நான் உன்மத்தியிலே விட்டு வைப்பேன். ரெமினன்ட் ஆஃப் இஸ்ரேல், இந்த மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்தெல்லாம் போன பிற்பாடு அவர் சொல்கிறார், கொஞ்சம் பேரை நான் விட்டு வைப்பேன். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவர் நம்பிக்கை கொள்வார்கள், அவர்கள் கொடுமை செய்ய மாட்டார்கள், வஞ்சக பேச்சு செய்ய மாட்டார்கள், அவர்கள் ஆண்டவரே தஞ்சம் கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் இந்த மலைப்பொழிவை வாழுகின்றவர்கள் என்று முதலாவது வாசகம் சொல்லுகிறார். 2வது வாசகத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே ஆண்டவர் மடமை என்று சொல்லுகிறதைத்தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார், வலுவில்லை என்பதைத்தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் இந்த மலைப்பொழிவை வாழுகிற பொழுது உலகத்தினுடைய கண் பார்வையிலே நாங்கள் மிக பெரும் ஆட்களாக இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள்தான் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய கண் பார்வையிலே பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் இந்த மலைப்பொழிவை எங்களுடைய மனப்பாடம் செய்து கொள்ளணும். மகாத்மா காந்தி இந்திய சேதத்துக்கு எப்படி விடுதலை கொண்டு வந்தார்? அவர் மிகவும் எளிய மனிதன், ஒரு கச்சை கட்டி வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் இந்த உலகம் அவரைத்தான் என்று பெரிதாக மதிக்கிறது. அவர்தான் ஒரு மிக பெரும் விடுதலை வீரராக காட்டப்படுகிறார். எப்படி அவர் வந்தார் என்றால், இந்த மலைப்பொழிவை அவர் வாழ்ந்தார். அன்னை தெரேசாளை நாங்கள் பார்க்கிற பொழுது மிகவும் எளிமையான ஒரு தாய், ஒரு எளிய சாரியோடு வருகிறதால் உலகத்திலே இந்த நோபல் பரிசை பெற்று மேடையில் இருக்கிற பொழுது எப்படி அவர் அந்த நிலைக்கு போனார் என்றால், இந்த உலகத்திலே இந்த மலைப்பொழிவை, இந்த பேறு பலன்களை வாழ்ந்தபடியால். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த பேறு பலன்களை நாங்கள் மனப்பாடம் செய்துவோம். மிக அழகான முறையிலே இயேசு நமக்கு இந்த பேறு பலன்களை தருகின்றார். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் பெரியவர்கள் என்பதற்கு மேலாக இறை ஆட்சியிலே பெரியவர்களாக நாங்கள் மாற வேண்டுமென்றால் இந்த பேறு பலன்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகிற பொழுது அந்த பேறு பலன்கள் சொல்லுகின்ற அந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு மேல் ஆசிரியர் மேலாக வருகிற பொழுது உன்னுடைய வாழ்வு அழகாக மாறி நீயும் புனிதராகலாம், நானும் புனிதராகலாம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த இறைவன் தந்திருக்கின்ற இந்த மலைப்பொழிவுக்காக நாங்கள் நன்றி கூறி ஒவ்வொரு நாளும் இந்த மலைப்பொழிவை வாழ முற்படுவோம். அந்த தாய் எளிமையாக வெளியில் போய் இந்த 3 சைகைகள் மூலமாக தன்னுடைய வாழ்வை மிக பெரும் ஒரு தாயாக மாற்றி புனிதலைக்கு போனது போல நாங்களும் எளிமையான செயற்பாடுகளூடாக இந்த பெருவேறுகளை வாழ்வதனூடாக நானும் நீயும் புனிதராக வாழ இறை ஆசீர் வேண்டி செபிப்போமாக. ஆமேன்.